வணக்கம். திரு லோயோலா மணி அவர்களை தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக அறிவிச்சிருக்காங்க. அவருக்கு என்ன தகுதி இருக்கு இந்த பதவிக்கு அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தகுதி இருந்துச்சு, என்ன பெரிய தகுதி அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு கூட தெரியாமல இந்த கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரா திமுக ஆட்சியில இருந்தாங்க. இந்த பதவி வந்து கட்சிக்காரங்க தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க தெரியும். இருந்தாலும் அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. திண்டுக்கல் லியோனி வந்து ஒரு எம்எஸ்சி எம்ஃபில் படிச்ச 20 வருஷத்துக்கு மேல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்த ஒருத்தர். ஆனா அவருக்கு தகுதி இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அவருக்கு கண்டிப்பா தகுதி இருக்கு. இப்ப அதை பத்தி நம்ம பேச போறது இல்ல. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லோயோலா மணி சில வரிகளை சொல்லுவாரு. இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. இந்தி திணிப்பு அதுல வருதுல. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. தீண்டாமை வந்து அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள. அப்போ ஊரும் சேரியும் தனியா பிரிஞ்சிருக்க கூடாது, ஒரே ஊரா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. நல்ல ஃபார்முலா. அதாவது லோயோலா காலேஜ் ஓனர் கூட அவர் பேருக்கு முன்னாடி லோயோலாவை சுருவிக்க மாட்டாரு. ஆனா நம்ம தம்பி மணி வந்து லோயோலா மணின்னு ஒரு டிகிரியை படிச்சுட்டு லோயோலா காலேஜ்ல லோயோலா மணின்னு பேர் வச்சுக்கிட்டாரு. என்ன கொடுமையோ. இப்ப திரு லோயோலா மணி அவர்களை தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரா அறிவிச்சதுனால என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி மட்டும் நம்ம பேசுவோம். அதுதான் ஒரு ஃபன்னான எலமெண்ட். இனி 3ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல உடற்பயிற்சிக்கு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய விதத்துல விஜய் அவர்களின் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து நிக்காம ஓடு 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 என்ற பாடலை சேர்க்க போறாங்க 3ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல. அதே மாதிரி 8ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல கொஞ்சம் வளர்ந்த பசங்க இல்லையா, ஒரு 13 வயசு இருப்பாங்க, வயசுக்கு வந்த பசங்க பொண்ணுங்களா இருக்காங்க. அவங்களுக்கு செக்ஷுவல் எஜுகேஷன் அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய விதத்துல அவருடைய குஷி படத்திலிருந்து கட்டிப்புடி கட்டிப்புடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்புடிடா என்ற பாடலை சேர்க்கவும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 12ஆம் கிளாஸ் பசங்க வளர்ந்த பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சமுதாய அறிவு வேணும். அதனால அவங்களுக்கு வந்து கோட்டு முதல் கோட்டு வரை என்ற ஒரு பாடத்தை தலைப்புல ஒரு பாடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜயை பத்தி. இந்த மாதிரி பல பாடங்களை சேர்ப்பாங்க. இவரு லோயோலா மணி பாடநூல் கழக தலைவரானதுனால நடக்க போறது இதுதான். உண்மையிலே ஏற்கனவே ஆமா, இந்த மாதிரி ஜாலி ஜிம்கான பாட்டை வந்து மனப்பாட செய்யல் மாதிரி மனப்பாடம் பண்ணி பாடிட்டு இருக்குங்க பிள்ளைங்க. இதுல லோயோலா மணி மாதிரியான ஆளுங்க வந்து பாடநூல் கழக தலைவர் ஆனாங்கன்னா என்ன நடக்கும்ன்றது அவ்வளவுதான். ஊரே சிரிக்க போகுது, கை கொட்டி சிரிக்க போகுது. நன்றி.